வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார வேலியில் சிக்குண்ட நபர் பரிதாப மரணம். ஜாழ் வைத்தியசாலையில் மற்றுமொரு துயர சம்பவம். இளம் தாய் மரணம். தமிழர் பகுதியில் தீயில் சிக்கி உயிரிழந்த நபர் போலீசார் சந்தேகம். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் போலீசில் சிக்கிய நபர். அனுர அரசாங்கத்தின் எதிர்மறை செயற்பாடுகளை அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர். முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒளி. பீதியடைந்த மக்கள். தமிழர்களின் நினைவேந்தல்களை அரசியலாக்கும் விமல். நாமல் வழக்கும் கண்டனம். ஜாலில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளம் குடும்பஸ்தர் கைது. சீன தூதுவர் இனவாத கருத்துக்களை விதைக்கக்கூடாது கடுமையாக சாடிய எம்பி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மின்சாரம் தாக்கி நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக காலியல போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. உடகம தீகல்ல ஹாலியல பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஹாலியல போலீசார் தெரிவித்தனர். தனது மரக்கறி தோட்டத்தில் பயிற்சிக்காக இழுக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்குண்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக விசாரணைகளை ஹாலியல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 5 மாத குழந்தையொன்றின் தாயொருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த இந்த தாய் குருநகர் பகுதியில் உள்ள தனது சகோதரனின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் சளி அதிகரிப்பு காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இவரது மரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைக்கும் அறிவுறுத்தியுள்ளார். உடற்கூற்று பரிசோதனையில் இதய வால்வுகளில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இதயம் செயலிழந்தமையினாலேயே இந்த தாய் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு சிலாவத்துறை பகுதியில் தீயில் சிக்கிய ஒருவர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் சிலாவத்துறை பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடையவர் என்பதுடன் அவர் தனது மகனின் வீட்டிற்கு அருகிலுள்ள வீடொன்றில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் குளிரான காலநிலை காரணமாக வீட்டுக்குள் பற்ற வைக்கப்பட்ட தீ பரவியதில் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கதிர்காமம் கொயாகல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மனைவியை கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் தனது மனைவியை கோடாரியால் வெட்டி கொலை செய்த பின்னர் தலைமறைவாகி இருந்தார் என சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குடும்ப தகராறு காரணமாக மனைவியுடன் சண்டையிட்ட நிலையில் கோடரியால் மனைவியின் தலையில் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட கணவர் ஒருவித விஷமருந்து இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நிலந்த பிரதீப் குமார் என்ற நபரே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபருக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகிறது. ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் தம்மை தவிர ஏறிய அனைவரும் கள்வர்கள் என்பதையே மக்கள் மனதில் பதிய செய்துள்ளனர். ஏனைய அரசியல்வாதிகள் அனைவரையும் கள்வர்களாக்கியுள்ளனர். ஆனால் இன்று அவர்கள் என்ன செய்கின்றனர்? அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் 50,000 ரூபாய் டிக்கெட் பெற்று அபா இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். அந்த இசை நிகழ்ச்சியில் ஒரு மேசைக்கு 5 லட்சம் ரூபாவாகும். இவர்கள் 10 லட்சத்துக்கு 2 மேசைகளை முன்பதிவு செய்திருக்கின்றனர். குறித்து 10 லட்சம் ரூபாவில் வறுமையில் உள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியிருக்கலாம் அல்லவா? முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை கைப்பற்றியவர்களின் செயற்பாடுகள் இவ்வாறுதான் அமைந்துள்ளன.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதிசொகுசு வாகனங்களை பயன்படுத்துவதாக கூறினர். ஆனால் இன்று அவர்களும் அதே வாகனங்களையே பயன்படுத்துகின்றனர். நல்லாட்சி அரசாங்கத்தில் எவருக்கும் புதிய வாகனங்கள் வழங்கப்படவில்லை. முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியவர்கள் இதுவரை அதற்கான எந்தவொரு நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை. தாம் பதவிகளை ஏற்றாலும் பேருந்திலேயே நாடாளுமன்றம் வருவோம் என்றும் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவோம் என்றும் கூறியவர்கள் அதனை பின்பற்றுகின்றனரா என கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் பீதியடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை நடைபெற்றுள்ளது. முல்லைத்தீவு பகுதியில் கடற்கரையை அண்மித்த பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை சமிச்சைகள் ஒலி எழுப்பியதை அடுத்தே அப்பகுதி மக்கள் இவ்வாறு அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து வட்டுவாகல் கடற்படை தளத்தில் ஒத்திகை பயிற்சி செய்யப்பட்டதால் இவ்வாறு ஒலி எழுந்ததாகவும் மக்கள் சுனாமி குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் அறிவித்துள்ளனர். மேலும் அனர்த்தம் இடம்பெறும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாம் முன்கூட்டிய அறிவுறுத்தல் வழங்குவோம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். அண்மையில் தமிழ் மக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்ததை சிலர் அரசியலாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியலில் தோற்றுப்போன விமல் வீரவன்ச மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை இதனை பெரிய பிரச்சனையாக்க முனைவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் முதல் தடவையாக நடப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தோற்றுப்போன அரசியல்வாதிகள் உருவாக்குகின்றனர். ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தல்களை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றனர். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தல்களை நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடாத்துகின்றனர். எனவே இது ஒரு புதிய விடயமல்ல. மக்களுக்கு அவர்களின் உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூற முழு உரிமையும் உள்ளது. தெற்கில் கூட நினைவேந்தல்கள் நடைபெறுகின்ற போது வடக்கில் மட்டும் இதனை எதிர்ப்பதனை நாங்கள் கண்டிக்கிறோம். நினைவேந்தல் வருடா வருடம் நடக்கின்ற செயற்பாடு. இந்த நிலையில் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது முகநூல் பதிவொன்று தொடர்பான விசாரணைக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் விசாரணைகள் முடிவுற்றதும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளார் என்று காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது ஜாழ்ப்பாணம் இனிவில் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான கயந்தரூபன் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் முகநூல் பதிவு தொடர்பான விசாரணைக்காகவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவரை ஜாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவரான சீன தூதுவர் இலங்கையில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான தகவல்களை கூறுவது ஏற்கக்கூடிய விடயமல்ல என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் சீன தூதர் ஜாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட நிலையில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள். 2 தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்து விட்டன என கருத்து கூறியிருந்தார். இந்த கருத்தை எமது கட்சி கண்டிப்பதோடு இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரிகமான செயலல்ல என்பதோடு அவ்வாறான கருத்தை தூதுவர் ஒருவர் கூறக்கூடாது. உண்மையில் தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கிவிட்டார்கள் என கூற முடியாத நிலையில் சீன தூதுவர் எந்த அடிப்படையில் அவ்வாறான கருத்தை முன்வைத்தார் என்பது தொடர்பில் கேட்க விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்திக்கு ஜாழ் தேர்தல் தொகுதியில் 3 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. 3வது ஆசனம் சுயேட்சை குழுக்கள் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்ததால் குறித்த ஆசனம் கிடைத்துள்ளது. இம்முறை இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெற்கை பிரதிநிதித்துவப்படுத்தி களமிறங்கிய அங்கேஜன் டக்ளஸ் போன்றோர் பெற்ற வாக்குகளை விட இம்முறை தேசிய மக்கள் சக்தி சுமார் 15,000 வாக்குகளை குறைவாக பெற்றுள்ளனர். தெற்கு கட்சிக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கும் ஒரு பகுதியினர் அங்கேயன் டக்ளஸை நிராகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையே உண்மையான விடயம். இவற்றை அழியாத சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட தயாராகிவிட்டனர் என்ற கருத்தை கூறுவது ஒன்றில் கேட்ட கேள்வி விளக்கம் என்னால் கூறிய பதிலாக இருக்க வேண்டும் அல்லது
தமிழ் மக்களை வேண்டுமென்றே தவறான பாதையில் இட்டு செல்வதாக பார்க்க முடியும். தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமது ஆதரவை கொடுத்து வருகின்ற நிலையில் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் சீன தூதுவர் அரசாங்கத்திற்கு எடுத்து கூற வேண்டும். அதை விடுத்து பூலோக அரசியல் போட்டி காரணமாக சீனா தனது ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்காக இனவாத கருத்துக்களை தெரிவிப்பது ஆரோக்கியமான விடயமல்ல. ஆகவே உலக வல்லரசில் ஒன்றான சீனா அதன் இலங்கைக்கான தூதுவர் தனது தூதுவர் பதவிக்கு பொருத்தமில்லாத விடயங்களில் தலையிடுவதும் தமிழ் மக்கள் மத்தியில் இனவாத கருத்துக்களை விதைப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.